தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அரசு ஒரு பக்கம் மதுபான கடைகளை திறந்து அரசு வருவாயை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுவாழ்வுக்கான மையங்களும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு அரசினுடைய தேவை என்ன, அரசு எப்படி மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற பல கேள்விகளை உயர்நீதிமன்றம் எழுப்பி இருக்கு. நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஏ.டி. மரிய கிளாட் அவர்கள். இதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாகவும் நம்ம எடுத்திருக்கிறோம். மதுவும் மறுவாழ்வும், அரசிற்கு ஹைகோர்ட் கேள்வி, தெளிவான பதில அரசு கொடுக்குமா அப்படிங்கிறதுல தான் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், அரசியல் விமர்சகர் வாசுதேவன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல கரு ஜெயக்கண்ணன் வார்த்தை துவங்குறேன். நீதிமன்றத்தினுடைய இந்த தொடர் கேள்விகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீதிமன்றங்கள் பல முறை அரசையும் பொதுவாக நடக்கூடிய சமூக குற்றங்களையும், இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதேனும் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கருத்துக்கள் சொல்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அதிலும் கூட மக்கள் மீது அக்கறையோடு சில நீதிபதிகள் இதுபோன்று கருத்துக்கள் சொல்வது வழக்கமான நடைமுறை தான். அவர்கள் சொல்லி இருப்பது சரிதான் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று. இன்னொரு செய்தி என்னென்னா, போகிற போக்கில் நீதிமன்றம் அரசை கண்டிப்பதோடு மட்டும் இது முடிஞ்சிடல. இது பல்வேறு செய்திகள் இருக்குது. என்னென்னா, போதைப் பொருள் குறித்து நம்முடைய விவாதத்தில் வரக்கூடிய போதைப் பொருள் குறித்து ஊடகங்களிலும் மற்றும் சினிமாக்களிலும் வரக்கூடிய இந்த செய்திகளின் அடிப்படையில் கண்டித்திருக்கிறார். திரைப்படங்களில் குறிப்பாக எத்தனை போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை வெளிப்படையாக காட்டுகின்ற போது மக்களிடையே அது மிக அதிகமாக போய் சேரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட குற்றம் சம்பந்தப்பட்டதை காட்டும்போது அந்த குற்றத்தின் வாயிலாக அந்த தனி மனிதன் வளர்ச்சி அடைகிறதை காட்டும்போது சாதாரண பொதுமக்களுக்கு இப்படி இந்த மாதிரியான ஒரு முயற்சி செய்யும் போது நமக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் போல, அது ஒரு சமூக குற்றமாகவோ அல்லது சட்டத்தின் அடிப்படையிலான குற்றம் என்பதோ அவனுக்கு தெரியாது. இதை வெளிப்படையாக அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசு மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நீண்ட காலமாக இருக்கிறது. போதைப் பொருள் குறித்து, குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய மது விற்பனை குறித்த பல்வேறு செய்திகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசு மீது தொடர்ந்து வைக்கப்படுகின்றன. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாறி மாறி வருகின்ற இரண்டு ஆட்சிகள் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் உங்களுக்கு வன்மையாகவே வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் போன்ற இதற்கான மாற்று திட்டங்களை தீட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை, இப்போ எண்ணிக்கைகள் அதிகமாயிட்டே இருக்கு, அதையாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தானே நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், நிறைய இது சம்பந்தமான வழிமுறைகளையும் டாஸ்மாகை குறைத்து நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடியதெல்லாம் குறைக்கணுங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் கூட இது எந்த அடிப்படையில் செய்கிறார்கள் என்பதை இப்போ அரசு சார்ந்தோ இல்லை நம்ம சொல்லவே இல்லை. சமூக ரீதியாக இந்த குறிப்பாக அரசு மதுக்கடைகள், டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய இந்த கடைகள் மூலம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும், இது 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 ஒருவேளை இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகி விடுங்கிற அந்த கருத்து குறித்தும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த இடத்தில் போதைப் பொருள் என்பது மதுவையும் சேர்த்து தான் என்பதை நம்ம தெரிவிக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. போதைப் பொருள் என்று வரும்போது கஞ்சா, அபின் உள்ளிட்ட அந்த போதைப் பொருட்களோடு மது வகைகளும் உண்டு. அப்போ அரசு சொல்லிடலாம், நாங்கள் மதுக்கடைகளை குறைச்சோன்னா கள்ளச்சாராயம் பெருகிறோம்னு நீதிமன்றத்திலேயே வாதத்தை வச்சிருக்கலாமே. இல்லை, இது குறித்து உங்களுக்கு ஏற்கனவே அரசு தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கு. இல்லை, இந்த வாதத்தில் அரசு தரப்பு இதை வச்சிருக்கலாமே. இல்லை, அவங்க அரசு தரப்புக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ இது சம்பந்தப்பட்ட நேரடியாக ஏற்கனவே உள்ள பல இடங்கள்ல அஃபிடவிட் போட்டிருக்காங்க. ஒருவேளை அரசு இன்னொரு அஃபிடவிட்டுக்கும் இந்த அஃபிடவிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, வழக்கத்துக்காக நல்ல. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, மீண்டும் ஒரு முறை நீங்க சொல்லியிருக்கலாங்கிறீங்க. அது என்ன அடிப்படையில் அரசு வழக்கறிஞர் அது சம்பந்தமா சொல்லலங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் கூட இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய, அதான் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே பலமுறை நம்ம மது விற்பனை சம்மந்தமான நிறைய தனி விவாதங்களில் கூட இருந்திருக்கோம். ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய கருத்தை நம்ம முழுமையாக புறக்கணித்து விட முடியாது. நீதிபதிகள் சமூக அக்கறையோடு தான் சொல்லி இருக்கிறார்கள். இது ஆட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனமாக நான் பார்க்கல. இந்த சமூகத்திற்கு தீங்கு பயக்கக்கூடிய செயல்பாடுகளை கண்டித்திருக்கிறார். இப்போ ஏதோ ஒரு வகையில் போதை மறுவாழ்வு மையங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கு. அதே நேரத்தில் நம்பர்ஸ் ஆஃப் கடைகள் இங்கே குறைஞ்சது மாதிரியே இல்லைங்கிறது இருக்குல்ல. ஏன் சரி, நீங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை அப்படியே பாதியாக குறைக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? இல்லை, அதுதான் அது அரசுனுடைய நிர்வாகம். எல்லா இடங்கள்லையும் எல்லா தெருக்கள்லையும் கிடைக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதாவது ஏன் இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? அதாவது மதுக்கடைகளை குறைத்து விட்டு அரசு அதற்கான முயற்சிகள் எடுக்க வேணுங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நம்முடைய கோரிக்கை அது.
கோரிக்கை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசு கூட 2016 தேர்தல் அறிக்கையில எல்லாம் வச்சாங்க. முற்றிலும் இல்லைன்னாங்க. ஆனால் சொன்னாங்க பூரண ஆனா பாதியா குறைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல பாதியா குறைக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறத அரசு அரசு சார்ந்து அவர்கள் இதுவரைக்கும் கருத்துரைகள் சொல்லவில்லை. நீங்கள் சொல்றது முழுமையாக கூட பூரண மதுவிலக்கு கொண்டு வரலாங்கிறத என்னுடைய கருத்து, தனிப்பட்ட முறை. வாசுதேவன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயம் கண்ணன் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப கிளியரா கேட்டேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மாநில அரசுக்கும் மக்களுடைய சுகாதாரம் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்கு, சட்டம் ஒழுங்கு பற்றி சிந்தனை இருக்குன்னு அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் இந்த டீட்டெயில்ஸ்குள்ள போகல. தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய மதுவிலக்கு கொள்கை வரலாறு இருக்கு. 1937க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. 1968ல என்னாச்சு, 73ல என்னாச்சுங்கிறதான் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ இந்த கேஸ் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல கைத்தறி நகர்ல ஒரு சாராய கடை திறக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பெண் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துல? அதாவது நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா கொஞ்சம் ஓவர் ரீச் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அரசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதான் நீங்க தலையிடறதுக்கு விரும்பவில்லை. மதுவிலக்கு, சாராயம், டாஸ்மாக் பத்தி நான் அப்புறமா பேச வரேன். முதல்ல நான் இந்த வழக்கு பத்தி பேசுறேன். அதாவது அங்க மதுக்கடை ஓபன் பண்ணணுமா வேண்டாமா, அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க டைரக்டா இதுக்கு தான் போயிருக்கணும். அதாவது டாஸ்மாக்கு போயிருக்கணும், அல்லது அரசுக்கு அந்த குறிப்பிட்ட துறைக்கு அவங்க மனு போட்டிருக்கணும். அவங்க டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்ல எதுக்கு இதுக்கு 2 நீதிபதி அமர்வு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இது கொள்கை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இருக்கலாமாங்கிறது தெரியல. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இது கொள்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதாவது அரசுடைய கொள்கை மதுவிலக்கு இப்போ கிடையாது. அரசே சாராய கடைகளை நடத்துகிறதுங்கிறது ஒரு அரசு கொள்கையா இருக்கும்போது அதுல நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்டா இருக்கு. நவ் இந்த மேட்டர் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கோம், அக்கம் பக்கத்துல எவ்வளவு சாராய கடைகள் இருக்கு, உங்களுடைய சாராய கடைகள் பாலிசி பிரகாரம் இந்த ஏரியால எவ்வளவு கடைகள் இருக்கலாம், அளவுக்கு அதிகமான கடைகள் இருக்கா, நேர கட்டுப்பாடு இருக்கிறதா, இதெல்லாத்தையும் அவங்க பரிசீலனை பண்ணிட்டு ஒரு டெசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதாவது அரசையே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து நீங்களே சொல்லிடுங்க சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா நீதித்துறை அதை விட்டுட்டு நீங்க எப்படி சாராயம் கடை நடத்துறீங்க, ஒரு பக்கம் மதுவிலக்கு கொள்கை வச்சிருக்கிறீங்க, ஒரு பக்கம் டி அடிக்ஷன் கேம்ப் மறுவாழ்வு மையங்கள் கொண்டு வரீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க பாக்கி நீங்களாவே அரசு மதுக்கடைகளை நடத்துகிறது, மதுக்கடைகளை ஊக்குவிக்கிறது, சாராயத்துக்கு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. அதே மாதிரி திரைப்படங்கள் பத்தி பேசுறது, இதெல்லாம எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது உங்க கையில இருக்கிற ஃபைல்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீதிபதிகள் பார்த்துக்கணுமே தவிர, அதை தவிர வெளியில போய் அரசை விமர்சிக்க கூடிய அளவுக்கு அவங்க போயிருக்கிறது நான் தப்பா தான் நான் பாக்குறேன். ஓகே, இது ஒரு விஷயம். திரைப்படங்கள்ல ரொம்ப முந்தியெல்லாம் இது மாதிரிலாம் வரவே வராது, மது குடிக்கிற மாதிரி எல்லாம். ஆனா இப்ப மது குடிக்கிறாங்க, அதெல்லாம் அது இல்லாத திரைப்படமே கிடையாது. இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனியா சென்சார் போர்டு இருக்கு. நெல்லை கண்ணன் சார் ஒத்துக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சென்சார் போர்டு இருக்கு. எல்லா பிக்சரும் சென்சார் போர்டு தணிக்கை குழுவுக்கு போயிட்டு அங்க இன்கேஸ் தமிழ்நாடுல தணிக்கை குழுல கிளியர் ஆகலன்னு சொன்னா அங்க போயிட்டு, எங்க பாம்பேல போயிட்டு சென்ட்ரல் தணிக்கை குழுல போயிட்டு அங்க கூட கிளியர் ஆயிட்டு வர பல படங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த மது விலக்கை பொறுத்த வரைக்கும், சாராய கடைகள் பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, அரசு எதை நடத்த வேண்டும் எதை நடத்தக்கூடாது, சாராய கடைகளை அரசு நடத்துவது நேர்மையான செயலா அப்படிங்கிறது, அது ஒரு அறமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். 2வது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்பவுமே வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கள்ளச்சாராயம்ங்கிறது எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்கிட்ட ஃபுல் லிஸ்ட் வச்சிருக்கேன். டேட் வைஸ், இயர் வைஸ் நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். 3வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சுகாதார கேடு, மக்களுடைய ஆரோக்கியம். மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதுக்கப்புறமா அவங்களை மீட்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கனிமொழி சொன்ன மாதிரி சாராய சாவுகள்,
சாராய விதவைகள் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குங்கிறது ஒரு விஷயம். 4வது விஷயம் வந்து வருமானம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கருணாநிதி காலத்துல கருணாநிதிக்கும் இந்திரா காந்திக்கும் என்ன சம்பாஷணை நடந்தது. கருணாநிதி எதற்கு மதுவிலக்கு அறிவித்தார்? மதுவிலக்கு அறிவித்த பிறகு மதுவிலக்கு அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நாங்கள் மானியம் கொடுக்கிறோம், உதவித்தொகை கொடுக்கிறோம், நஷ்ட ஈடு கொடுக்கிறோம் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்ன பிறகு அவங்க அதை கொடுக்கல அப்படிங்கிறதுனால திருப்பியும் கருணாநிதி மீண்டும் மதுக்கடைகளை ஆரம்பித்தார். அப்போ மதுக்கடைகள் மூலமாக அரசுக்கு வந்த வருமானம் 26 கோடி ரூபாய். மொத்த பட்ஜெட் 260 கோடி ரூபாய் தான், 283 இல்ல கோடி இப்போ ரூபாய். மது கடைகள் அடைத்தால் மது கடைகள் அடைத்தா முடிச்சுடுறேன். 10% வருமானம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வருமானம், அதாவது சுகாதாரம், சுகாதாரம், மக்களுடைய ஆரோக்கியம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அரசு சாராயம் விற்கலாமாங்கிற அந்த மாரல் கொஸ்டின், இதை 3ஐயுமே தவிர்த்துட்டு ஒரே ஒரு காரணம் தான் மதுக்கடைகளை அரசு நடத்துவதற்கான காரணம். அது என்ன என்றால் வருமானம் ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நீதிமன்றம் தலையிடுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கேரியாம் சார். இப்போ இதுக்கு மாற்றா என்ன செய்ய முடியும்? மதுக்கடைகளை குறைச்சா கள்ளச்சாராயங்கள் நிறைய வந்துருது அப்படிங்கிற அரசு வைக்கக்கூடிய இந்த வாதம் இருக்கு இல்லையா? இந்த வழக்குல வைக்கல, ஜெயக்கண்ணன் சொன்ன மாதிரி மற்ற வழக்குகள்ல எல்லாம் மற்ற கள்ளச்சாராய ஊடுருவல் அதிகமாயிரும், அண்டை மாநிலங்கள்ல இருந்து மது இங்க உள்ள வந்துரும் அப்படிங்கிறத எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம்? இல்ல இத அது கரெக்ட் தான். நாம வந்து ஊரெல்லாம் பத்தி எறியும் போது நம்ம மட்டும் எவ்வளவு நாள் சும்மா இருக்கிறது அப்படின்னு கருணாநிதி கேட்டா பாருங்க, அது உண்மைதானே. அதாவது கருணாநிதியை வந்து நியாயப்படுத்த முடிஞ்சது. அதே மாதிரி 1973 டாஸ்மாக் 83 டாஸ்மாக் கொண்டு வந்த போது இவரும் அதை தான் நியாயப்படுத்தினார். எம்ஜிஆரும் அதை நியாயப்படுத்தினார். நிறைய பேசுறது இல்லை. எம்ஜிஆர் வந்து கள்ளச்சாராயம் அதிகமாகுது, மரணங்கள் அதிகமாகின்றன, அதனால ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கட்டுமே அப்படின்னுட்டு தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த டெண்டர் பாலிசி மாறி போச்சு. சாராய ஆலைகளுடைய அதிபதிகள் எல்லாருமே அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம நேயர்களுக்குமே தெரியும். பிளஸ் சாராய கடைகள் எண்ணிருந்த கடைகள் 5300 கடைகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அக்கம் பக்கத்துல, அதாவது ஒரு கடை பக்கத்துலயே இன்னொரு கடையை போட்டு அங்க வேற வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சாராய கடையில ஒண்ணுமே கிடைக்காது. அதாவது 8 மணி 9 மணி ராத்திரி 10 மணிக்கு மேல அந்த கடையில கிடைக்காது. ஆனா பக்கத்துல இருக்கிற கடையில கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு டிஸ்டன்சிங் பாலிசி இருந்தது. அதாவது பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், தொழுகை தலங்கள், அந்த இடங்கள்ல இருந்து ஒரு 500 மீட்டர், ஏன் ஹைவேஸ்ல வந்து 500 மீட்டருக்கு அப்புறமா தான் நீங்க வந்து கள்ளுக்கடைகள் திறக்கலாம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆணை போட்டிருந்தது பாருங்க. அதை கூட நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி அதை வந்து அந்த அந்த உத்தரவை மீறினார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது எதெல்லாம் ஸ்டேட் இது ஹைவே இல்லையோ, அதாவது இது ஹைவே கிடையாது, இது வந்து ஸ்டேட் ரோடு அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த கடைகளை வச்சதான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவுமே நம்ம சரியாக பராமரிக்கப்படாத போது அங்கதான் வந்து கோர்ட்டினுடைய மேட்டர் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல கோர்ட் இன்வால்வ் பண்ணலாமே தவிர, நீங்க வந்து இது சரியில்லை, சினிமா துறையில ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுடைய கொள்கை முரண்பாடு ஏன் வருது அப்படிங்கிறதா நம்ம கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்படி இப்போ கோர்ட் சொல்றதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அரசு வந்து ஒரு காலத்துல ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கூட அரசு வந்து விடுதிகள் நடத்திக்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரத்துல கூட எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்ச ஒரு விடுதியில் தான் நான் தங்கியிருந்தேன் ஒரு 2-3 நாள், இப்போ சமீபத்துல போன வாரம். அதே மாதிரி திருமண மண்டபங்கள் ஏடிஎம்கே பேர்ல தான் ஆரம்பிச்சாங்க. அம்மா உணவகம் ஏடிஎம்கே பேர்ல தான் ஆரம்பிச்சாங்க. இதெல்லாமே நம்ம நடத்தக்கூடாது. எதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒன்லி பப்ளிக் ரிலேட்டட், அதாவது வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு. அதனால இதுல நீதிமன்றம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு கள்ளச்சாராயம் அதிகமாகிறது, அதனால வந்து அரசு விற்கிறது அப்படின்னு சொன்னா, அரசு விற்கும் போதும் அங்க கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் நிறைய, அதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற கேசஸ் ரொம்ப கம்மி சார். அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க ரெடியூஸ் பண்றது, இப்போ கள்ளச்சார டாஸ்மார்க்க ரெடியூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. டாஸ்மாக் கடைகளை மூட முடியாத ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு அரசு தரப்பு சொல்றாங்கல்ல.
தமிழ்நாட்டுல அது மூட முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரி, நான் அந்த சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இரட்டை நிலை எடுக்கிறாங்க. ஒரு பக்கமா வந்து இந்த மாதிரி விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, நாங்க வந்து குறைச்சு விடுறோம், கம்மி பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு 500 கடைகளை தான் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா அந்த 500 கடைகளுக்கு மேலே பல இடங்கள்ல திறந்திருக்காங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தாரு கருஜெயக்கண்ணன். இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத சொன்னது யாரு? திருமதி கனிமொழி சொன்னாங்க. அதாவது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அவங்க வந்து ஒரு காணொளியில் அவர்கள் சொன்னதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட ஆட்சி பொறுப்பு என்று வருகின்ற பொழுது அதை வந்து சாதாரணமாக பிரச்சாரத்தில் பேசுவதையோ உங்களுக்கு வெளியில் ஏதாவது ஊடகங்களில் பேசுவதையோ முழுமையாக அதை கொள்கையை கடைபிடிக்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக அது ஒரு சவால் உள்ள பிரச்சனை தான். என்னென்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பின்பற்ற முடியாதுங்கிறது தான் உண்மையான நிலைமை. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2016 தேர்தலில் சொன்னபடி இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, அதாவது டாஸ்மாக் உள்ளிட்ட இந்த மது விலக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு கொள்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அண்ணன் சொன்னார்ல 2 விதமான வந்து ஒரு இரட்டை வேடம் போடுகிறாங்க. அது இரட்டை வேடங்கிறது ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் வன்மையாக இருக்குது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குது, செயல்பாட்டுக்கு வரல அப்படி தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது டாஸ்மாக் குறித்து சமூக ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் உள்ளது என்னென்னா இத்தனை டாஸ்மாக் இவ்வளவு அதிகமான கடைகள் தேவையில்லை. அதாவது குடிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வந்து அதற்கான கடைகள் இருந்தால் அதை யாரும் நான் என்ன சொல்கிறேன், குடிப்பவர்களை தடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதே நேரத்தில் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை திறந்து வைப்பது என்பது அரசுக்கு அவப்பெயரைத்தான் உண்டு செய்யும். இதுதான் உண்மை. இன்னொரு செய்தி என்னன்னா அரசுக்கு அவப்பெயர்ல மக்கள் பாதிப்படைகிறாங்க, பெண்கள் ஒரு குடும்பம் பாதிப்படையுது. அதுல ஒவ்வொரு குடும்பத்திலும் வருவாய் ஈட்டக்கூடிய ஆண்மகன்கள் நான் இன்னுமே சொல்றேன், மறுவாழ்வு மையத்துக்கு மாநகரங்கள் உள்ளிட்ட புறநகரங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதற்கென்று வந்து குடி நோயாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேபிட்டல் இன்கமே அந்த குடும்பத்துடைய அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. இந்த புள்ளியில தான் மதுக்கடைகள்ங்கிறது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை தடைபடுது. அது இல்லாம அந்த குடும்பத்தில் உள்ள அடுத்த குழந்தைகளோட கல்வி தடைபடுகிறது. சரி, இப்போ போதை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு தீவிர ஆக்ஷன்ஸ் 1, 2, 3 எடுக்கும்போது இங்க நம்ம அரசு தானே அந்த போதையை விற்பனை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி இந்த ரெண்டுமே ஒரே ஃபோக்கஸ்ல போக முடியும்? அதாவது இந்த சிக்கல் நீங்க சொல்லக்கூடிய சவால்னு சொன்ன வார்த்தை சரியானது. அதாவது என்னன்னா உங்களுக்கு போதைப் பொருள் உள்ளிட்ட கஞ்சா அபின் உள்ளிட்ட அந்த போதைகளை அதிகமாக தரக்கூடிய அந்த பொருள்களை தடை செய்கின்ற பல்வேறு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதை சொல்லக்கூடிய அப்ப இந்த டாஸ்மார்க் சாராயம் போதை அதிகமா கொடுக்காது. அது அனைத்துமே அதாவது ஒண்ணு இந்த போதையோடு ஒப்பிடும்போது இதுவும் போதையே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு செய்தி என்னன்னா இது சம்பந்தப்பட்டப்ப உங்களுக்கு ஒரு அரசு வந்து மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கு. மதுவிலக்கு அமல் பிரிவின் கீழ் அந்த வழக்குகள் முன்னாடிலாம் வந்து சென்னை முதற்கொண்டு மாநகரங்களில் கள்ளச்சாராய விற்பனை இருக்கிறதா, சாராய விற்பனை இதெல்லாம் ஒழிப்பதற்கான மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு அமல் பிரிவுடைய வேலையை டாஸ்மாக்ல போலி மது விற்கிறார்களா அப்படிங்கிறது அளவுக்கு சுருங்கி போயிடுச்சு. இதுவே தார்மீக ரீதியா வந்து உங்களுக்கு மதுவிலக்கு அமல் பிரிவு என்ற வார்த்தையே தவறா போயிருது. அதனால நான் என்ன சொல்லக்கூடாது, இந்த மதுவிலக்கு என்ற வார்த்தை உண்மை என்றால் அது எந்த அரசுக்கும் பொதுவானது திட்டம் என்றால் நான் என்ன சொல்றேன், கடந்த காலத்தை பேசுவதோ இது வந்து அரசு சம்பந்தப்பட்ட ஆட்சியில் இருப்பவர்கள் தனியாக இது சம்பந்தப்பட்ட அந்த மது ஆலைகள் வைத்திருக்கிறார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் நிகழ்வதை தடுக்க வேண்டும், உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் மதுவிலக்கை அமல்படுத்துவது நல்லது. அதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கிறது? அதாவது டாஸ்மாக் உள்ளிட்ட இந்த மது விற்பனை மூலமாக வருகிற அரசு கொஞ்சம் கூட முனைப்பு காட்டலையா? சொல்ல மது விற்பனை மூலமாக 4 வருஷம் ஆயிடுச்சு. மது விற்பனை மூலமாக வருகின்ற வருவாய்க்கு மாற்று திட்டங்களை தீட்டுகின்ற பட்சத்தில் 4 வருஷமா அதுக்கான எந்த பிளான் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், அதற்கான முன்முயற்சிகளோ அதற்கான திட்டங்களோ இது வரைக்கும் இந்த அரசு இல்லையா? அதாவது என்னன்னா நான் தான் சொல்றேன், சிந்தனை இருக்கிறது, செயல் திட்டம் இல்லைன்னு. அது குறித்து பேசுவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ இன்னும் சொல்ல போனால் இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்கள் வட்டம் இல்லை இந்த அரசிடம். ரொம்ப சிக்கலான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்களா? அதுதான் விஷயம். இன்னொன்று, ஆலோசனை சொல்லக்கூடியவர்களும் இந்த மது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே திருமதி கனிமொழி சொன்னதை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊடகங்களில் அவருக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காணொலியாக இருக்கிறது. அவர் வேற எதனா பேசும்போது இதை தான் சொல்றாங்க.
நம்ம ஒரு கருத்தை பேசுகின்ற போது நான் அடிக்கடி கூட சொல்கிறேன், நம்ம பேசுகின்ற கருத்து ஒரு முறை பதிவாகிவிட்டால் அந்த கருத்து நம்முடையதல்ல, அது மக்களுடைய கருத்தாக மாறுகிறது. அதற்கு முரணான கருத்தை சொல்லும்போது அதற்கான நியாயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் நான் பேசிய கருத்தை நியாயப்படுத்துவதற்கென்று ஒரு தகவலை சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரை மது விற்பனை என்பது அரசு நடத்துவது என்பது மிகவும் மக்களுக்கு கேடானது, சவாலானது. இதை ஏன் திரும்ப திரும்ப சமூக நீதி பேசக்கூடிய அரசு மக்கள் முன்னேறணும், தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற இடத்துல முன்மாதிரி மாநிலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த முயற்சியும் எடுக்கல? 2 விதமான சிக்கலை நான் பார்க்குறேன். என்னென்னா, மது விற்பனை அண்ணன் தெளிவாக சொன்னார். அதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்தது, எம்ஜிஆர் பீரியடில் இதை வந்து ஒரு முறைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக். நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியா முழுவதும் மது விற்பனையில் நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு. அதான் நான் சொல்ல வரேன். டாஸ்மாக் நிறுவனமாக மாற்றப்படுகிறது. அதன் பிறகு அது தனியார் நிறுவனங்களுக்கு அதாவது தனியார் வந்து உங்களுக்கு அவங்க கைகளுக்கு இருக்கும்பொழுது இது குறித்து வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பாரு இது மாதிரியான பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நடக்கின்ற போது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் என்ற கடைகள் முழுமையாக அரசுடைமையாக்கப்பட்டு அதில் உள்ள வருமானத்தை ஒரு முறை செய்கிறார்கள். இது ஒன்று. அடுத்ததாக தொடர்ந்து அந்த கடைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நியாயப்படுத்தக்கூடிய சூழல் உருவாக்கி அதில் மட்டும்தான் அதிகமான வருமானம் வருது, அந்த வருமானத்தை வைத்து தான் நாங்கள் சமூக நீதி திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்பது, அதுதான் இந்த இடத்துல பொதுமக்களை கேள்விக்குறியாக்குகின்ற, இன்னும் சொல்ற அவ்வளவு இது வந்து டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து தான் சமூக நீதி திட்டங்களை நிறைவேற்றணுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுது. சரி, வாசுதேவன் சார், இந்த தமிழ்நாடு அரசினுடைய நிதி பட்ஜெட் எப்படிங்கிறது அரசுக்கு தெரியும், நீதித்துறைக்கும் தெரியும். ஆனால் நீதித்துறையினுடைய கேள்விகள் மட்டும் அதிகமாக இருக்குது. பட் அரசு இயந்திரம் எப்படி இயங்கும் மதுபான வருமானம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழும்புதில்லை. அதுக்கு மாற்று திட்டம் இல்லை. இல்ல, இதுக்கு ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜைம் வந்த பிறகு இவங்களுடைய மாநில அரசுகளுடைய மெயின் வருமானம், சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து இதுதான், சாராயம் தான். அதுதான் நீங்க டெல்லியிலையும் பார்த்தீங்க. டெல்லியில வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்ததுக்கு காரணமே அதுதான் அப்படிங்கிறத முக்கியமா நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகன் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் வந்து நீதித்துறை கேட்டிருக்கு. அந்த விதத்துல எனக்கு ஒரு திருப்தி தான். அதாவது சாராயம், அத 2019 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன்லயும் கூட இதைதான் கேட்டு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணித்தான் வந்து டிஎம்கே வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொல்லி டிஎம்கே வாக்குறுதி கொடுத்த அப்புறம் தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது வேற கேள்வி. 512 வாக்குறுதிகள், அது ஒரு வாக்குறுதி. 512 இவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறது வேற விஷயம். அது கூட நான் போக விரும்புறேன். மது விலக்கு அமல்படுத்திட்டோம் சொன்னா எகெயின், அதாவது நீங்க பண்ணினாலும் பிரச்சனை, பண்ணலைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டம். இதை எப்படி கேட்டா உங்களுக்கு வந்து சாய்ஸே கிடையாது. ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரிதான். இதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் கஷ்டம், வச்சுக்கலனாலும் கஷ்டம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மது விலக்கு நீங்க அமல் பண்ணினீங்கன்னா வந்து கள்ளச்சாராயம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. மது விலக்கு இல்லாம அரசே மது விற்கும் போது கூட கள்ளச்சாராய ப்ராப்ளம் வரத்தான் செய்யறது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் அரசு மதுவை விற்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். 2வது, நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து காம்படிஷன் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறதே கிடையாது. பல இடங்கள்ல காம்படிஷன் இருக்கு. இங்க மகாராஷ்டிரால நான் வந்து 20 வருஷம் முன்னால இருந்த போது அங்க பயங்கரமான காம்படிஷன் இருந்தது. பிரைவேட் முதலீடுகள் இருந்தன, பிரைவேட் நிறுவனங்கள் அவங்க வந்து மது வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மதுபானத்துல போட்டி போட்டு வருமானம் பாக்குறது, பிரைவேட் காம்படிஷன் இல்ல. இப்போ அரசு வந்தோடனே பிரைவேட் காம்படிஷன் இல்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசு பொருளை எடுத்துக்கலாம். ஆனா நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரிந்து கொண்டு சமூகம் மீதான அக்கறையை தானே கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரியும். அதுக்குதான் முதல்ல நான் அந்த கேவேட் போட்டேன். இது வந்து நீதிமன்றம் வந்து அணுக முடியாத ஒரு பிரச்சனை. ஆனாலும் அவர்கள் பொதுமக்களுடைய, நம்ம சார் சொன்ன மாதிரி, ஜிம்கண்ணன் சொன்ன மாதிரி, பொதுமக்களுடைய மனக்கூறலை அவங்க வந்து வெளிப்படுத்திருக்காங்க நான் பாக்குறேன். பட் அதுக்காக இன்னைக்கு வந்து நெடுஞ்சாலைகள்ல மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போட்டது
நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தான் நெடுஞ்சாலைகள்ல இருந்த மதுபான கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டது. அப்போ இவனை சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாட்டுல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட ஜட்மெண்ட்டை போட்டுடலாம். இல்ல அந்த மாதிரி முதல்ல போட்டிருக்காங்க இல்ல ஏற்கனவே நெடுஞ்சாலைகள்ல மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுங்கிற உத்தரவை உயர் நீதிமன்றம் போட்டதுதான். உச்ச நீதிமன்றமே அதெல்லாம் போடவே முடியாது. இல்ல பாமகவுடைய வழக்கறிஞர் திரு வழக்கறிஞர் கே பாலு தொடர்ந்த வழக்குல நெடுஞ்சாலைகள்ல தமிழ்நாட்டுல மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க நீதிமன்றம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது இல்ல. உண்மையா இல்லங்கிறதுல நிறைய விபத்துகள் நடக்குதுன்னு நெடுஞ்சாலையில இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடும். அதற்கான உத்தரவு வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த கடைகளை எடுத்துட்டு மாநில நெடுஞ்சாலைகளை ஒட்டி வச்சதா குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆமா, மாநில நெடுஞ்சாலைகள் அந்த கேஸ் தெரியும். ஓகே, தட் இஸ் ஃபைன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு நேர்மையா செயல்படுறாங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க என்ன டிபோசிஷன் கொடுத்திருக்காங்க, மது அருந்துவதை அரசு எப்போதும் ஊக்குவிப்பது இல்லை அப்படின்ட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் நேற்று கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு. இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரு பக்கம் இப்படி சொல்றது, அதுக்கப்புறமா அங்க போயிட்டு மாசம் டார்கெட் வைக்கிறது, டாஸ்மாக்ல டார்கெட் வைக்கிறது. ஏன் டார்கெட் ரீச் பண்ணல அப்படின்ட்டு கலெக்டர் அவங்க எல்லாம் வந்து கேட்கறது, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கேட்கறது டாஸ்மாக் அவுட்லெட்ஸ். அதாவது நீங்க இந்த டார்கெட் ரீச் பண்ணி ஆகணும். இது வந்து சேல்ஸ் தானே. டார்கெட்டை ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து வருமானம் அதிகமாகும். அதே மாதிரி டார்கெட்டை ரீச் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அல்லது ஒரு அரசு இது கொடுப்பாங்க, என்னது ஒரு பாராட்டு பத்திரம் இது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா இது வந்து முரண்பாடா இல்லையா? இதைத்தான் நாம கேட்கிறோம். பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனா இந்த இந்த வழக்குல இந்த பெண்மணியினுடைய கோரிக்கையில தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரியான காரணிகள் எல்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய இது வந்து கொஞ்சம் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த ஏரியால எவ்வளவு கடைகள், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கடைகள், இதுல ஏதாவது அத்துமீறல் இருக்கா, இதுல ஏதாவது கட்டுப்பாடுகள்ல வந்து இது தளர்வு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு அரசுதான் முடிவெடுக்கணுமே தவிர நீதிமன்றம் இந்த விஷயத்த முடிவெடுக்க முடியாது. இல்ல, முடிவு எடுக்கல. நீதிமன்றம் இன்னும் முடிவு எடுக்கல. நீதிமன்றம் தன்னுடைய கேள்விகளை தான் எடுக்குது இருக்கு. இன்னும் அதுக்கான உத்தரவுகள் எல்லாம் நீதிமன்றம் பிறப்பிக்கல. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க திரு வாசுதேவன். மதுவும் மறுவாழ்வும், அரசிற்கு ஹைகோர்ட் கேள்வி தெளிவான பதில் வருமா அப்படிங்கிறது தான் நம்முடைய விவாதத்தின் கருப்பொருளாக இருந்து, இருவருமே மதுக்கடைகள் வேண்டாம் அப்படின்னா கூட அரசிடம் அதுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதை நடத்தக்கூடிய அந்த சூழல் இருக்கா வருமா அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன், அரசு விமர்சகர் திரு வாசுதேவன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.